செப்டம்பர் மாதம் 25 என்னோட கதை வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பெண்ணின் கதை. அது வந்து 22 எபிசோடு வரைக்கும் போச்சு. அதுக்கு பிறகு சொல்ல முடியலைன்னா எனக்கு வந்து என்னோட சூழ்நிலைகள் சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு, கழுத்துக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கட்டி படலையில். அதனால எனக்கு இருக்கவும் முடியாது, தூங்க முடியாது, படுக்க முடியாது, பேச முடியாது. அப்படி இருந்ததுனால எனக்கு வீடியோஸ் எதுவுமே போடவும் முடியலை, சொல்லவும் முடியலை. அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து என்னோடய கதையை சொல்லலை, ஏதோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நான் இந்த கதையை வந்து விட்ட கதையை தொடங்கலாம் அப்படின்னு உள்ள ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா இதில் என்னைய மாதிரி நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அது வெளிக்கு தெரியதே இல்லை. நான் வந்து நினைக்கிறது என்னென்னா, நான் படக்கூடிய கஷ்டம் மற்ற பெண்கள் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் வந்து நிறைய இருக்குது. ஒன்றிலே வந்து பெற்றோர்களோட சப்போர்ட் இருக்கணும், அது இல்லைனா கணவனோட சப்போர்ட் இருக்கணும், அது இல்லைனா கணவன் குடும்பத்தோட சப்போர்ட் இருக்கணும், இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது அவங்களோட சப்போர்ட் இருக்கணும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் 2 பெண் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நான் அவங்கள எப்படி வளர்த்து கொண்டு வந்திருப்பேன், என்ன சூழ்நிலையில் இருந்திருப்பேன் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த கதை. எனக்கு வந்து 54 வயசு ஆகுது. இந்த 54 வயசுலையும் நான் வந்து என்னென்ன கஷ்டங்கள் பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தான் என்னோடய கதை. காரணம், நானும் இதிலேருந்து வெளியே வரணும், எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு நானும் நிறைய விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணி பார்க்கேன். நான் தோற்று தான் போகிறேன். சில விஷயங்களில் இப்போ பிள்ளைங்கள படிக்க வச்சாலாவது ஒரு கதைகள் நடக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்களில் தோற்று போயிட்டே தான் இருக்கேனே வெளியே முன்னுக்கு வர முடியலை. காரணம் வந்து என்னோட இயலாமை இல்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த சப்போர்ட்டிவும் இல்லை. சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கும்போது நாம் வந்து இயலாமை நம்மளால் முடியாதுங்கிற இது மாதிரி தான் இருக்க முடியும். நாம் ஒரு முன்னுக்கு வரணும்னு நினச்சாலும் அது நடக்காது. அதுக்கான முயற்சிகள் வந்து நான் மட்டும் எடுத்தால் போகாது, நம்மளோட குடும்பமும் எடுக்கணும். அதனால் என்னோட இந்த கதையை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா வந்து உங்களை நம்பி தான் நான் சில விஷயங்கள் இந்த கதைகளை பண்ணலாம், சொல்லலாம், பேசலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கதை மூலமாக நிறைய பெண்கள் வந்து நாம் இதுக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்னை மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டப்படக்கூடாது. அப்படி ஒரு கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் தாங்க முடியாது, இருக்கவும் முடியாது, வாழ்க்கையில் வாழவும் முடியாது. அப்படி ஒரு கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு யாருக்கும் அமையக்கூடாதுன்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன தப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணாதீங்க, எப்படி பேசாதீங்கன்னு எடுத்து சொல்லுங்கள். அதை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.